நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜெம் ஹாஸ்பிட்டல் வழங்கும் புற்றுநோயை வெல்வோம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. இன்றைய நிகழ்ச்சியில் புற்றுநோய் எதனால் ஏற்படுகிறது, அதை கட்டுப்படுத்துவது எப்படி, புற்றுநோய் வந்தால் அதை எதிர்கொள்வது எப்படி, இதற்கான நவீன சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்கின்றன என்பது குறித்து விரிவாக விளக்குவதற்காக ஜெம் ஹாஸ்பிட்டலின் இயக்குனர் மற்றும் குடல் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி செந்தில்நாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், இந்த வருஷம் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்ல புற்றுநோய் சிகிச்சைக்காக தனியா நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இப்போ புற்றுநோய்க்கான முக்கியத்துவத்தை மத்திய அரசு செலுத்தி இருக்கிறாங்க. அதுல ஒரு கவனம் செலுத்துவதற்கான தேவை இப்ப ஏன் ஏற்பட்டிருக்கு டாக்டர்? புற்றுநோயோட எண்ணிக்கை அதிகரிக்கிறது தான் முக்கியமான காரணம். முதல்ல நம்ம கம்யூனிகபிள் டிசீஸ், டிபி, டிப்தீரியா அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிகபிள் டிசீசஸ்க்கு தான் நிறையா நிதி ஒதுக்கிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி கேன்சர் போன்ற நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் நாளுக்கு நாள் அது எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கிறதுனால அதுக்கு நம்ம கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஓகேங்க டாக்டர். இன்னமும் கேன்சர் அப்படின்னாலே ஒரு பயம் நமக்குள்ள தொற்றுக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த பயத்தை தவிர்க்க நாம் என்ன பண்ணணும்? பயம் எதனால் ஏற்படுது டாக்டர்? அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். பொதுமக்கள்கிட்ட கேன்சர்னா என்ன, அது எப்படியெல்லாம் வருது, அதை தடுக்கும் முறைகள் என்ன, யாருக்கெல்லாம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அப்படி வந்தா என்ன மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கணும் அப்படின்ட்டு அதை பத்தின ஒரு புரிதல் முழுமையா இருந்ததுன்னா அந்த கேன்சர் பத்தின பயம் சுத்தமாவே பொதுமக்களுக்கு வேணான்றதான் என்னோட கருத்து. இப்போ நிறைய பேர்த்துக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பேஷண்ட் கேன்சர்னு ஒன்றுமே அவங்க பேஷண்ட் மட்டும் இல்லை, அவங்களுடைய குடும்ப நபர்கள் எல்லாமே உடைஞ்சு போயிடுறாங்க. நீ வாழ்க்கையே அவ்வளோதானா அப்படின்ட்டு ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது. அதை தாண்டி அந்த ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்து நம்ம கொண்டு கண்டிப்பாக உங்களை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை ஊட்டி கொண்டு வர்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கேன்சர் சில பேஷண்ட்ஸை நான் பார்க்கும்பொழுது எனக்கு ஏன் இந்த நோய் வந்துச்சு அப்படின்னு சில பேர் கேட்கறத பார்க்க முடியுது. அந்த ஏன் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் என்ன டாக்டர்? அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்டாக தான் நம்ம பார்க்கலாம். சில பேர்த்துக்குங்க ஒரு கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது உணவு பழக்கமாக இருக்கலாம், அவங்களுடைய எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கலாம், ஒபிசிட்டியாக இருக்கலாம், அது இல்லாமல் மது பழக்கம், அந்த மாதிரி ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்னு இருந்தாலும் அவங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை தவிர நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம மனிதர்களுக்கு யாருக்கு வேணாலும் கேன்சர்ஸ் வரலாம் அப்படின்னு ரொம்ப எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னு நான் பயமுடுத்த கிடையாது. நான் சொல்றது ரொம்ப நார்மலான பர்சன்ஸ் நல்ல எக்ஸசைஸ் பண்றாங்க, நல்ல ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்றாங்க, நல்லா தூங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்காத வாய்ப்பு கம்மி. ஆனா அதே சமயத்துல வரவே வராதான்னா கிடையாது, அவங்களுக்கும் வரலாம். ஏன்னா உடம்புல ஒரு நாளைக்கு அவ்வளோ செல்ஸ் டிவைட் ஆகிட்டே இருக்கு. எவ்வளோ ரோட்ல வண்டி ஓடுது, ஏதாவது ஒன்று ரெண்டு ஃபால்ட் ஆகி நின்றுது இல்லையா ரோட்ல, அந்த மாதிரி நம்ம ஒரு சில செல்ஸ் அது கேன்சர் செல்ஸா மாறிடுது. ஸோ அதனால யாருக்கு வேணாலும் வரலாம். ஹை ரிஸ்க் இருக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் நார்மலாக ரொம்ப ஹெல்த்தியாக லைஃப் இருக்கிறவங்களும் நம்ம கேன்சர் வராதுன்ற ஒரு மெத்தனை போக்கு இருக்காமல் ஆரம்பத்தில் ஏதாவது அறிகுறி இருந்ததுன்னா இமீடியட்டாக டாக்டர் பார்த்து அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறது இந்த காலத்தில் ரொம்ப நல்லது. ஓகே டாக்டர், நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டா, வயிறுன்னா ஜெம் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். குறிப்பா கேன்சருக்கு சிகிச்சை வழங்குவதில் என்ன மாதிரியான அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ இருக்கு, ஜெம் ஹாஸ்பிட்டல்ல என்ன நல்லா இருக்கு? நம்ம கேன்சருக்கான எண்ணிக்கை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாயிட்டே இருக்கோ அதை நம்ம துரத்துறதுல இருக்கக்கூடிய ஒரு ஆர்வமும் அதில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டும் இன்னும் ரொம்ப நிறையாவே வந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். அது லேப்ரோஸ்கோபிக் சிகிச்சையில தொடங்கி ரோபோட்டிக் சிகிச்சை ப்ளஸ் தேடி கண்டுபிடிச்சு கேன்சர் இருக்கா இல்லையான்ட்டு ஸ்கின்னை தாண்டி, அதாவது ஊடுருவி பார்க்கக்கூடிய கேமரா சிஸ்டம், அது பேர் ஐசிஜி கேமரா சிஸ்டம். இந்த மாதிரி டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டு இருக்கு. அது எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாகவே சொல்லலாம். ஷார்ட் இந்த ஆர்ம்னு சொல்லும் இல்லையா, நமக்கு கையில் கிடைச்ச ஒரு பெரிய பிரம்மாஸ்திரம் மாதிரி நிறைய அந்த மாதிரி நமக்கு கேஜெட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதை வச்சு என்னென்னா இந்த ரிசல்ட்ஸ் பழைய ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி காப்பாற்றி நார்மலாக கொண்டு வரதை விட இப்போது கேன்சரை இன்னும் நிறையா இந்த மாதிரி கேஜெட்ஸ் வைத்து குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வயிறு கேன்சர்ன்றது உணவு குழாயில் தொடங்கி ஆசன வாய் வரைக்கும் இரைப்பை, குடல், பெருங்குடல், மலக்குடல், கல்லீரல், கணையம், இந்த மாதிரி
நிறைய இடத்துல வந்து வயிற்றில் இருக்க கேன்சர் ஏற்படலாம். அது கிட்டத்தட்ட எல்லா கேன்சருக்குமே வந்து முதல்ல அறுத்து பண்ணிட்டு இருந்த ஒரு காலம் போய் இப்போ லேப்ரோஸ்கோபிக், அதுவும் லேப்ரோஸ்கோபி உள்ள சாதாரண லேப்ரோஸ்கோபி இல்லை, 3D லேப்ரோஸ்கோபி, 4K நீங்கள் டிவிலாம் பார்க்குறீங்களே அதே மாதிரி எங்கள்கிட்டயும் 4K கேமராஸ் இருக்கு. ரோபோட்டிக் சர்ஜரியில் வந்து கை ஆடாமல் அப்படியே வந்து நடுக்கம் இல்லாமல் அதுவே போய் சர்ஜரி பண்ணும். அஃப்கோர்ஸ் இயக்குறது நம்ம தான், ஒரு சர்ஜனாக நம்ம தான் இயக்கணும் அந்த இதை. பட் ஆனால் அது போய் பண்ண வேண்டிய வேலையை நம்ம வந்து சொல்கிறோம், அது போய் செயல்படுத்துது ரோபோட்டிக் சர்ஜரி. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வர வர அந்த கேன்சருக்கான சிகிச்சை முறைகளும் வந்து ரொம்ப சிம்பிள் ஆயிடும். ஸோ அதனால வந்து இப்போ சர்ஜரின்னா எங்கேயும் பரவலை அப்படின்னா அந்த சர்ஜிக்கல் ரெக்கவரி, சர்ஜிக்கல்னால் வரக்கூடிய தழும்பு, அதனால வரக்கூடிய சங்கடங்கள்லாம் வந்து அறவே ரொம்ப கம்மியாயிருச்சுன்னே சொல்லலாம். ஓகே டாக்டர். இப்போ கேன்சர் பேஷண்ட் ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் பொழுது இப்போ டெக்னாலஜி இவ்வளோ இருக்கு, டாக்டர்ஸ் இவ்வளோ ஒத்துழைக்கும் பொழுது ஒரு பேஷண்ட்டா அவங்க அந்த மனோதிடத்தோடு எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்கணும் டாக்டர்? ரொம்ப முக்கியம். அது வந்து ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணினா தான் நம்மளால வந்து நினைச்ச அந்த ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். எந்தெந்த வகையில் அவங்க கோஆப்ரேட் பண்ணணும் டாக்டர்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வேணும். இந்த புற்றுநோயை நம்ம வெல்லலாம் அப்படின்ட்டு நாங்கள் நினைக்கிறதோட பேஷண்ட்ஸ் நினைக்கணும். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு, ஏன்னா கேன்சர்ன்றது ஒரு ட்ரீட்மெண்ட்னால இருக்கக்கூடிய ஒரு இதில், இப்போ ஹெர்னியா வரும், ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம், அல்லது ஒரு அல்சர் வராங்க, ஒரு மருந்து கொடுக்குறோம், சரியாகுது அப்படின்ற மாதிரி கேன்சர் இல்லை. இப்போ குறிப்பாக இப்போ ஸ்டொமக் கேன்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், சர்ஜரி பண்ணுவோம், பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த பெத்தாலஜிக்கல் ரிப்போர்ட்டில் நெறிக்கட்டியில் ஏதாவது அந்த செல்ஸ் டெபாசிட் இருந்ததுன்னா கீமோதெரப்பி கொடுப்போம். இப்போ உணவுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கேன்சர் வந்து ரேடியேஷன் கொடுத்து பொசுக்கி அதுக்கப்புறம் சுருங்கினதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணி அதை எடுப்போம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது டாக்டர்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ் வந்து ஒரு லாங் ட்ராவல் டுகெதர் பண்ணியாகும். ஒரு சில மாதங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த ட்ரீட்மெண்ட்டோடைய தன்மை, அதனால் வரக்கூடிய சங்கடங்கள், அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வரக்கூடிய பெனிஃபிட்ஸ், இதெல்லாம் ஓவராலாக அவங்களுக்கு வந்து சொல்லி அவங்களுடைய பாசிட்டிவ் வைபை நம்ம எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு புது உத்வேகமும் ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு கொடுத்து எடுத்துட்டு போகிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்டோன்னையுமே எல்லாமே வந்து மனசு உடைஞ்சு போயிடுவாங்க இல்லையா? அதன் பிறகு அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அவங்க மட்டும் இல்லை, குடும்ப உறுப்பினர்கள், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், அவங்க சுற்றி உள்ள அனைவருக்குமே நம்ம இந்த ஒரு நம்பிக்கையை கொடுத்தா தான், ஏன்னா வீட்டில் போனால் அவங்களதான் பார்த்துக்குவாங்க. ஒரு மனைவிக்கு கணவனோ அப்பாவுக்கு வந்து பிள்ளையோ இவங்க தான் சுற்றி இருக்கிறவங்க தான் பார்த்துக்குவாங்க. ஸோ எந்தவித நெகட்டிவ் தாட்ஸுமே இல்லாமல் ஒரு அடுத்தது வந்து நம்ம குணமாயிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் உத்வேகம் கொடுத்துட்டு தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். புற்றுநோய் பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியின் ஒரு பகுதி தான் இன்னைக்கு நாம இந்த இன்டர்வியூவை நடத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரி வேறு என்னென்ன விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஜெம் ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு வருது டாக்டர்? ஆஸ் அ கேன்சர் ஸ்பெஷலிஸ்டா என்னுடைய ஒரு கடமைன்னு வந்து நான் என்கிட்ட வர்ற பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணி அனுப்புறதோட மட்டுமே அது முடிஞ்சு போகிறதில்ல. நம்ம சொசைட்டியில் கேன்சர் பற்றின அவேர்னஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு கேன்சர் பற்றின புரிதல் இல்லை, டிலே ஆகி வராங்க. நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். பேஷண்ட் ரிசல்ட்டும் மாறுது. நம்மளும் இந்த மாதிரி ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி இவங்க அந்த சிம்டம்ஸ் எல்லாம் அலட்சியப்படுத்தாமல் இருந்தால், அப்போவே வந்திருந்தா இவங்கள ஸ்டேஜ் 3லேருந்து ஸ்டேஜ் 4க்கு போகாமல் காப்பாற்றிருக்கலாம் அப்படின்றது வந்து அடிக்கடி ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து ஒரு வேதனைப்படுற ஒரு விஷயம். சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து பொதுமக்கள்கிட்ட எடுத்து சொல்லும் விதமாக ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம ஜெம் மருத்துவமனையில் கேன்சர் பற்றின அவேர்னஸை கண்டிப்பாக நடத்தி அதை வந்து பொதுமக்களுக்கு எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ முடிஞ்சதுன்னா அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக பார்க்குறோம், ஒரு கடமையாகவும் பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 2-3 திட்டங்களை இந்த பிப்ரவரி மாதம் வந்து செயல்படுத்தலான் இருக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு முக்கியமான திட்டம் வந்து ஜெம் ஆன்கோ ஷீல்டு அப்படின்ற ஒரு திட்டம். அதாவது தலையிலிருந்து கால் வரைக்கும் என்னென்ன கேன்சர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் ஒரு பிளட் டெஸ்ட், ஸ்கேன், சில பயாப்சி, இந்த மாதிரி ஒரு காம்ப்ரஹென்சிவாக ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக ஒரு ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராமை கொண்டு வந்து அதை வந்து யாரு வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இரண்டாவது, நேரடியாகவோ வர்ச்சுவலாகவோ
அந்த எம்டிடின்னு சொல்லிட்டு எங்களுடைய மருத்துவ குழுவினர், மல்டி டிசிப்ளினரி கேன்சர் டீம் வந்து அந்த ஒரு யாருக்காவது அவங்களுக்கு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வேணும் அப்படின்னா, இப்போ ரொம்ப மதுரையில் இருக்கிறாங்க, ஒரு பாம்பேயில் இருக்கிறாங்க, அவங்களால வர முடியலன்னா அவங்க ரிப்போர்ட்ஸ் அனுப்பிச்சா நம்மளுடைய மருத்துவ குழு ஆராய்ந்து அதுக்கு அவங்களுக்கு ஃப்ரீயாகவே இந்த ஃபுல் மாதமும், இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தான் பெஸ்ட்டுன்னு ட்ரீட்மெண்ட் பரிந்துரையை வந்து நம்ம செய்யலான் இருக்கோம், ஒரு சேவையாக பண்ணலான் இருக்கிறோம். மூன்றாவது முக்கியமான விஷயம், கேன்சர்னால பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் குடும்ப நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா, யூஸ்வலாக இப்போ கோலன் கேன்சர், பேங்க்ரியாட்டிக் கேன்சர், அந்த மாதிரி கேன்சர் வந்ததுன்னா ஒரு நபருக்கு வந்ததுன்னா அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு சற்றே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால கேன்சர்னால பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் குடும்ப நபர்களுக்கு இங்கே வந்து ஸ்கிரீனிங் ப்ரோக்ராமா ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மூணு திட்டங்களும் ஜெம் மருத்துவமனையில் இந்த பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக பண்ணலான் இருக்கோம். பொதுமக்கள் நலன் கருதி செய்கிற ஒரு மிகப்பெரிய சேவையாக நான் பார்க்குறேன் டாக்டர். குறிப்பாக நிகழ்ச்சியோட நிறைவு கருத்தா, கேன்சர் அப்படின்னா ஒரு மனிதர் அதை எப்படி எதிர்கொள்ளணும், அதை எப்படி உள்வாங்கிக்கணும்? கேன்சர் வர்றதுக்கு முன்னாடியே என்னுடைய செய்தி வந்து அதை வந்து தடுக்கணும். அதுக்கு வந்து நம்மளுடைய உணவு கரெக்டாக இருக்கணும். நம்மளுடைய பாரம்பரிய உணவை வந்து மேக்சிமம் எடுத்துக்கிட்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை கம்மி பண்ணாவே கேன்சர் அப்படின்ற, அதுவும் எஸ்பெஷலி ஸ்டொமக் கேன்சர் வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி பண்ணிடலாம். அடுத்தது வந்து உறக்கம். நல்ல ஒரு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 7.5 மணி நேரம் நல்ல நீண்டதொரு உறக்கம், அன்டிஸ்டர்ப்ட் ஸ்லீப்பாக இருக்கணும். அடுத்தது உடற்பயிற்சி. இது நம்ம வந்து சரியாக பண்ணி ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா கூடிய வரைக்கும், அதாவது கேன்சர் அந்த ப்ரீ கேன்சரஸ் ரீஷனோ அல்லது வந்து கேன்சருக்கு அதிகமாக வரக்கூடிய ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லேருந்து நம்ம தவிர்க்கலாம். அதை தாண்டி கேன்சர் அப்படின்னு நம்ம வந்துருச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ரொம்ப பதட்டப்படாமல் பக்குவப்பட்டு அதை ஃபுல்லாக உள்வாங்கி புரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ஒரு நம்பிக்கையோடு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கேன்சரை வெல்லலாம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. புற்றுநோயை வெல்வோம். கண்டிப்பாக. அதுதான் இந்த செய்தி, முக்கியமான செய்தியாக நான் சொல்லலான் இருக்கேன். ஓகேங்க. புற்றுநோய் வராமல் தடுப்பது எப்படி, வந்தால் வெல்வது எப்படி என்பது குறித்த ஒரு மிக நீண்ட மருத்துவ ஆலோசனையை வழங்கியதற்காக நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.